நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பறிஞர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். உடல் நலமும் மனநலமும் நாம் செய்யக்கூடிய சில செயல்களாலும் எண்ணங்களாலும் உடற்பயிற்சிகளாலும் மாறுபடுகின்றன. அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன். மனது என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் நமக்கு ஸ்திரமாக இருந்தால் உடல் நலமும் ஸ்திரமாக இருக்கும். மனதிலே மாற்றங்கள் நிகழ்ந்து மனம் பரிதவித்து கொண்டிருந்தால், மனம் பேதலித்தால் உடல்நலம் கெட்டுப்போகும். அப்போ என்னாகும்? தேவையில்லாத உடலுக்கு ஒரு உபாதைகள், அதாவது ஒரு காய்ச்சல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு டயர்ட்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இனம் புரியாத ஒரு கவலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா பேக் பெயின்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு உடம்பு பூரா வலிக்குதுங்க இப்படின்னு சொல்லலாம். எல்லாமே எதுலேருந்து வருது? நம்ம செயல்களால் தான் வருது. நம்ம செயல்கள்னால் என்ன? வினைனா என்ன? தீவினை நல்வினை. அதில் நல்வினை தீவினைன்னு நம்ம பிரித்து பார்க்க முடியுமா? முடியாது. அது முடியாது. இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு மாறாக நாம் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தான்னா மனநலம் உடல்நலம் கெட்டு போகாது. மனநலம் உடல்நலம் கெட்டு போவதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செயல்கள் தான். ஸோ அப்போ செயல்களை நாம் கவனிக்க வேண்டும். எல்லாம் கவனிக்கிறது தான். நல்லா கவனித்தோம்னா தான் எல்லாம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தையே இப்போ விளையாட விட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா குழந்தை இஷ்டமாக விளையாடி கீழே விழுந்து அடிபட்டு சம்திங் ஏதாவது நடக்கும். நீங்கள் குழந்தைய கவனிச்சே இருந்து பாருங்கள், அது ஒழுங்காக விளையாடுதா இல்லையா, எப்படி விளையாடுதுன்னு நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருந்து தான் குழந்தை ஒழுங்காக விளையாடும். உங்கள் எண்ணங்கள் அவங்கள கட்டி போடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தாயின் எண்ணம் இல்லை தந்தையின் எண்ணம் யார் மானிட்டர் பண்ணுறாங்களோ அந்த குழந்தையோ, அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ண அலைகள் மற்றும் உங்களுடைய செயல்கள் மட்டுமே. அப்போ செயல்களை நாம் செவ்வனே செய்தோமானால் மனநிலை ஒன்றாக இருக்கும். மனநிலை ஒன்றாக நாம் கூடியிருந்தோமானால் வாழ்க்கையில் உடல் உபாதைகளுக்குள்ளே நாம் கஷ்டப்படாமல் திடகாத்திரமாக இருக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோம் இல்லையா? நோய் வரும் முன் காக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. வந்த பின் அதை என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு தான் அதை வெளியே அனுப்பணும். அப்போ அந்த உடலுக்கு வரக்கூடிய அந்த உபாதைகள், வியாதியை கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவன் கர்மா தகுந்த மாதிரி தான் வருதுங்கிறாங்க. அவனுக்கு தலைவலி வருதும் சரி, கேன்சர் வருதும் சரி, இல்லை அவனுக்கு எந்த ஒரு வியாதி வந்தாலும் சரி, அதுக்கு காரணகர்த்தா யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் செஞ்ச செய்வினை தான். வினைகள் தான் காரணமாக வருகிறது தான், ஜென்மாந்தரமாக. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை உங்கள் அப்பா தாத்தா பண்ண பாவம் ஒன்றும் வரவே வராது, வாய்ப்பு இல்லைங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு செயல் எப்படி நடக்கும்னா, அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா உங்கள் தாத்தாவுடைய ரத்தம் தான் உங்கள் அப்பாவுடைய ரத்தம் தான் நீ, அப்படி தானே? அப்போ அவங்க பாவங்கள் அது கூட கலந்து வந்துருக்கும். அப்போ அதை நீ தான் அனுபவிக்கிற. அது அப்போ நீ தான் உன்னைத்தான் அது பாதிக்குது. ஸோ உன்னுடைய பாதிப்புக்கு உள்ளாக்குறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய செயல் எப்படி வருதுன்னா உன்னுடைய எண்ணங்கள் எப்படி போகும்? மதி போன போக்கில் விதி போகும், விதி போன போக்கில் மதி போகும். ரெண்டும் இன்டர் கனெக்டடுங்க. அப்போது உன்னுடைய செயல்களை நீ செயல்படுத்துவதற்கு முன் நீ ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து அதை நாம் செய்யும் பொழுது என்னாகும்? உடல்நலம் பாதுகாக்கப்படும், மனநலம் பாதுகாக்கப்படும். பிரெயின் ஹெல்த் அண்டு பாடி ஹெல்த் போத் வில் பி ஈக்குவல். பாடி ஹெல்த் போனாலும் பிரச்சனை, மைண்ட் ஹெல்த் போனாலும் பிரச்சனை. ரெண்டு ஹெல்த்தும் ஒன்றா சேர்ந்தால் அது வெல்த்தாக மாறும். ஸோ வெல்த் வேணுமா? யூ வாண்ட் டு வாட்ச் யுவர் பாடி ஹெல்த் அண்டு மைண்ட் ஹெல்த். ரெண்டுடைய அந்த அமைப்புகளை நம்ம கவனித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? நமக்கு வெல்த்துன்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் மேம்படும். அது மட்டும் இல்லை, நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைச்சா என்னாகும்? வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்தால் என்ன கிடைக்கும்? என்னாகும்? தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வராது. தேவையான எண்ணங்கள் உள்ளே வராமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தை நாம் அனுபவிக்க முடியும். இகபர சுகத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தேவை என்ன? நம்ம எண்ணங்கள், உடல் நலம், நீலாயுள்,
நிறை செல்வம், உயர் புகழ், எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? மெய்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை நம்ம கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் நலத்தையும் கவனித்தோமானால் ஆட்டோமேட்டிக்காக மெயினாக மனசு கெட்டு போகாமல் இருந்தாலே உடல் கெட்டு போகாது. சரிங்களா? இப்போ மெயினாக வந்து ஒரு ஃபிஷ் டேங்கில், ஒரு மீன் தொட்டியில் வந்து நம்ம கம்ப்ரஷர் வச்சு ஏர் போடுறோம். ஏர் உள்ளே போக மீன் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். தண்ணியில் இருக்க அந்த காற்று கம்ப்ரஷர் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணியில் இருக்க காற்று உங்களுக்கு கரைய இது சுவாசம் பண்ண என்ன ஆகும்? மீன்லாம் டல்லாயிரும். அப்போது வேகமாக போகாது, சுலவாக போகும். சில நேரத்தில் அது இறந்தும் போகும். ஆகவே எப்படி ஒரு மீன் தொட்டிக்கு ஒரு ஏர் கம்ப்ரஷர் முக்கியமோ அது போல தான் மனிதன்னு சொல்லக்கூடிய அந்த உடலுக்கு என்ன முக்கியம்? எண்ணலைகள் முக்கியம். ஸோ உள்மனது ஆள் மனதில் தோன்ற எல்லாத்தையும் நம்ம வந்து பட்டுன்னு பண்ணாமல் யோசித்து அளந்து நம்ம அடி எடுத்து வைத்தோமானா கண்டிப்பாக உள்மனதும் சரி, உடலும் சரி, வெளி மனதும் சரி, வெளி உடலும் சரி நன்றாக சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஆகவே நாம் இதுக்கு சில உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். என்ன உடற்பயிற்சி? காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறது? யோகா, அதாவது யோகான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே வேண்டாங்க. தோப்பு கரணம் போடுங்க. 2 காதையும் பிடிச்சிட்டு கீழே உட்காந்து மெதுவாக எந்திரிங்க. அப்போது கீழே உட்காரும்போது மூக்கு வழியாக காற்றை வெளியே விட்டுருங்க. மேலே எந்திரிக்கும் போது மூக்கு வழியாக காற்றை உள்ளே இழுங்க. அப்போது அது பண்ணுங்க. அப்போது இந்த கீழே உட்காரும்போது காதை இழுக்கக்கூடாது. 2 காதை பிடிக்கிறோம்ல, அது பிடிச்சி இழுக்கக்கூடாது. மேலே எந்திரிக்கும் போது அந்த காதை இழுங்க, மூச்சையும் இழுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியே போயிடும். அப்போ இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்தி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே என்ன? வெற்றி கிடைக்கும். உங்கள் உள் மனசு, அந்தரங்க மனசு, சப்கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் எல்லாம் ஒன்றாக இணைந்து வேலை செய்யும். அப்போது வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இதுதான் உள் மனசு வெளி மனசு உண்டான ஒரு கம்பேரிசன். அதுவும் இல்லாமல் அந்த உடற்பயிற்சி சம்மந்தமான ஒரு விஷயங்கள். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம்.